ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு ஓணம் பண்டிகை. இந்த பண்டிகைக்கு நான் செய்ய போகிறது ஒரு பாலடை பாயசம். பிங்க் பாலடை பாயசம். அது கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். இது அடை வாங்கிறதுக்கு ரெடிமேடாக கிடைக்கிது. அந்த மாதிரி வாங்கி செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்போ இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கிது. அரிசி மாவில் செய்கிறது தான். பார்த்தா அரிசி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அரிசி இல்லை, இது அடை தான். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அடுப்பில் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நான் இது நீங்கள் நெய் வேணால் போட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். வேறு எந்த ஆயில் நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றிடாதீங்க. கண்டிப்பாக கீயை ஊற்றிக்கோங்க, கீயா இல்லை பட்டரா. இதுக்குள்ளே நல்லா கொதித்து வரும்போது 1/2 கப்பு அடை. பார்த்திங்களா, அடை அரிசி மாதிரி தான் தெரியும். அது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இந்த ஆவி சுத்தமாக வெளியே வராமல் 1 hour வைக்கணும். பார்த்திங்களா, நீங்கள் உங்கள்கிட்ட நல்லா கரெக்டாக மூடி இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்னால் கரெக்டாக மூடி வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டா ஆவியெல்லாம் வெளியே வராது. இது 1 hour ஆகட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த அடுப்பில் ஒரு நான் இன்றைக்கி வடைச்சட்டியில் தான் பாயசம் செய்ய போகிறேன். அதில் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொதிக்கட்டும். கொதிக்குள்ளே ஒரு 1.5 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் எடுத்திருக்கேன். 3 பேக்கெட் எடுத்து வச்சு அது அந்த தண்ணி கொதிக்கும்போது அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு முன்னாடி இதில் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றுறேன். ஏன்னா அது பால் அடி பிடிக்கக்கூடாது ஒன்று, அதுக்கு தான் சர்க்கரை போட்டிருக்கேன். பால் கொதித்து வெளியும் வரக்கூடாது. அதுக்கு கீ ஊற்றிட்டோம்னா மேலே ஒரு ஆடை மாதிரி வரும், அந்த கீயோட ஒரு இது. அதனால் கொதித்து வெளியே வராது. ஹை ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி அது அந்த பக்குவமாக பக்கத்துலேயே நிற்கணும். எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே இருங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆகும்போது பார்த்திங்களா, நடுவில் நல்லா கொதிக்குது. ஆனால் பால் வெளியே வராது. பால் தான், ஆனால் வெளியே வராது. நல்லா இந்த 3/4 லிட்டர் தண்ணியும் வற்றி இந்த பாலில் 10% வத்துற வரைக்கும் வைக்கணும். அது நல்லா வத்தட்டும். இடையில கிளறி விட்டு பக்கத்துலேயே நில்லுங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிக்காது, ஆனாலும் நம்ம பக்கத்தில் நின்று கிளறி விட்டுட்டே இருக்கணும். பார்த்திங்களா, இது ஒரு 50 நிமிஷம் ஆகும்போது கீழே போகும். இது இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ அது 50 நிமிஷம் ஆச்சு, கீழே போயிடுச்சு. 1 hour ஆகுது. 1 hour ஆச்சு. இனி நம்ம அந்த அடை நல்லா வெந்திருக்கும். அதை நம்ம ஒரு ஜல்லடையில் அந்த தண்ணியோடு ஊற்றிட்டு தண்ணி பைப்பு கடியிலே எங்கேயோ காட்டி நல்லா அந்த அடையை 1-2 தடவை வாஷ் பண்ணிடுங்க. அப்போ அந்த இல்லைன்னா அது ஒரு ஒட்டாமல் இருக்கும். நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கணும்னா அப்படி பண்ணணும். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் பிங்க் கலர் வந்துருச்சு பாருங்கள் மேலே. அதுதான் பிங்க் பாலடை. பார்த்திங்களா, இந்த அடை உதிரியாக பாருங்கள் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இனி அதில் ஒரு 10 நிமிஷம் அடை அதிலேயே கிடந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் வற்றி கீழே போயிடுச்சு பால். பாருங்கள், அந்த கரண்டிக்கு அடியில் பார்த்திங்களா நல்லா கெட்டியாக இருக்குது. அந்த பக்குவத்துக்கு வரும்போது இனி நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை 400 கிராம் சர்க்கரை சேர்த்தாச்சு. அதுவும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ முதல்ல கிளறும்போது நல்லா தண்ணி விடும் சர்க்கரை. அப்போ அது வத்துற வரைக்கும் வச்சுட்டு பாருங்கள், நல்லா வற்றிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்களா, நல்லா கெட்டியாக இருக்குது. இனி நம்ம
1 டேபிள் ஸ்பூன் பட்டர் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் கீ கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அது மேலே இந்த ஆடை வராமல் இருக்கிறது தான். நம்ம இறக்கி வச்சு உடனே இது சர்வ் பண்ண மாட்டோம். 1/2 அன் ஹவர் ஆற விட்டு தான் சர்வ் பண்ணுவோம். இது கூட இனி ஒரு கல் உப்பு நான் போடுறேன். ஏன்னா உப்பு போடலைன்னா ஒரு சர்க்கரை தூக்கலாக தெரியாது. அதுக்கு தான். நீங்கள் வேணா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். பார்த்தீங்களா, அது போட்டாச்சு. இனி இதை இறக்கி வச்சு ஆற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆறின பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக பிங்க் பாலடை ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்க்க முடியலனாலும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புது வீடியோவோட வரேன். எல்லாருக்கும் இன்னொரு ஓணாசம்சகள்.